தங்கம் தான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த காலகட்டத்தில் தங்கம் ஏறி இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்று கோவிட் வந்துச்சு, அப்போ ஒரு மிகப்பெரிய growth, கூடவே கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் போக வேண்டிய பணம் வந்து கிரிப்டோ கரன்சியில் போய் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஸோ அதுக்குன்னு கோல்டோட லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 12% கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ். ஒரு 21 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 11 to 12% கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன்ஸ் தான். இந்த மல்டி அசெட் ஒன்றுத்தை மாற்றி ஒன்றுத்தை கரெக்டாக வாங்கி விற்கிறது மூலமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 21 வருஷமாக இந்த ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ் இதே காலகட்டத்தில் கோல்டில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 15 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான நகையை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும், அது எவ்வளோ ரேட் ஏறினாலும் சரி. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட். தங்கத்தை விட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்பா. அதே மாதிரி சொந்தமாக ஒரு இன்னொரு செகண்ட் வீடு வாங்குறதுக்கு பதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தரும். இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தங்கத்தை விட எது பெஸ்ட்டு? தங்கம் தான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு ETF போட்டிருக்காங்களோ மிகப்பெரிய growth. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பணம் டபுள் ஆயிருக்கு, 3 மடங்கு ஏறி இருக்கு. தங்கம் தான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் 18-19ல இருந்து வாட்ச் பண்றாங்க இல்ல அந்த டேட்டா மட்டும் பாக்குறாங்க அப்படின்னா அது பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த காலகட்டத்தில் தங்கம் ஏறி இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்று கோவிட் வந்துச்சு, அப்போ ஒரு மிகப்பெரிய growth, கூடவே கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் போக வேண்டிய பணம் வந்து கிரிப்டோ கரன்சியில் போய் கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இப்போ கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 1-1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ், சைனால, இந்தியாவில், யூஎஸ்ல எல்லா நாட்டிலையும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமான்னு தெரியல, ட்ரெஷரிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யூஎஸ் ட்ரெஷரி தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், ஏன்னா எப்போ யாருந்தாலும் டிஃபால்ட் ஆகாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதோட சேஞ்சஸ் வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டுட்டு கோல்டில் பணத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் இதில் உக்ரைன் வார் வந்து சைனா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போன 17 மாசமா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அவங்க கோல்டு பர்ச்சேஸ். அது இல்லாமல் லோக்கல் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ப்ளூம்பர்க்ல வந்த நியூஸ். இந்தியாலையும் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா தங்கத்தை அவ்வளோ வாங்கி டன் கணக்கில் வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சப்ளை கம்மியாக இருக்கும் போது டிமாண்ட் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரீசன் ஏன் ஏறிச்சு. அண்ட் ரிட்டர்ன்ஸும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பணம் கிட்டத்தட்ட 2 மடங்கு மேலே ஏறி இருக்குன்னு சொல்றோம். ஆனால் போன 10 வருஷத்துல எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, 20 வருஷத்துல என்ன ஏறி இருக்கு? ஏன்னா எந்த ஒரு அசெட் கிளாஸா இருந்தாலும் நீங்க என்ட்ரி கரெக்டா இருந்து அடுத்த 3-5 இயர்ஸ்ல பணம் உங்களுக்கு 2-3 மடங்கு ஆகுதுன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி வச்சு 10 வருஷம் 20 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா அப்பவும் அதே மாதிரி 2-3 மடங்கு மேல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா தான் அது வந்து பெஸ்ட் இன் அசெட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குன்னு கோல்டோட லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 12% கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ். ஒரு 21 வருஷத்துல பாத்தீங்கன்னா 11 to 12% கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன்ஸ் தான். 40 வருஷமா பார்க்கும்போது 10% விட கீழே. உங்களுக்கு கோல்டோட ரிட்டர்ன்ஸ் டைம் பீரியட் ஜாஸ்தி பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆவரேஜா பிட்வீன் 9 to 11 to 12, 9 to 11 ஒரு 2% கூட குறைய வச்சுக்கிட்டா ஒரு அந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ். இதை விட பெஸ்ட் என்ன, இது வந்து உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல தங்கம் விலை ஏறுதுன்னு போய் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தோன்றது அதிகமான விலையில போய் ஒரு இடத்த வாங்குறது. அண்ணா நகர்ல போய் இப்போ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அதோட மதிப்பு வந்து ஆல்ரெடி ஏறி போச்சு. இப்போ போய் வாங்கினீங்கன்னா அதிக விலைக்கு தான் அந்த இடத்த வாங்குறீங்க. அதே மாதிரி ஆவடியில் ஒரு டெக் பார்க் வரப்போகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிற ஏரியாலலாம் லேண்டோட ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. இப்போ போய் அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, அதாவது ப்ரைஸ் ஏறின பிறகு நீங்கள் என்ட்ரி ஆகிற மாதிரி. இது வந்து சரியான முதலீடுன்னு பார்க்கும்போது சரியான முதலீடானா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஏர்போர்ட் வரதுக்கான இடம், ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது, அடுத்து ஒரு
மிக ஒரு ஹைவேஸ் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது அந்த க்ரோத்தையும் கேப்சர் பண்ணிங்கன்னா தான் லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட். முதலீடுன்னு பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட். கோல்டும் அதே மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட். ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் அது காயினாக இருந்தாலும் சரி, ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைன்னா பேங்க்கில் வச்சுருப்போம். தங்கம் தானே, எப்போ வந்தாலும் அது மதிப்பு போகாது அப்படின்னு வச்சுட்டே இருப்போம். 2012 இருந்து 2018 2019 ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் 6-7 வருஷமாக கோல்டோட ப்ரைஸ் பெரிய வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம். அதோட 33,000 ஒரு 10 கிராம் கோல்டோட மதிப்பு ஏறினது அது 2018-19 வரைக்கும் கிட்டத்தட்ட லெஸ் தேன் தட் வேல்யூ தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 75,000 வந்திருக்கு கோல்டோட 10 கிராம்ஸோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12-13 இயர்ஸில் பணம் டபுள் ஆயிருக்கு. அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 7-8% தான் சொல்லலாம் லாஸ்ட் 10-11 இயர்ஸ் பீரியடில். சரி, இதே காலகட்டம் இதே 10 இயர்ஸ் 21 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2002 இருந்து 2023 போன வருஷம் வந்து ஒரு 6 months முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் சொல்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட். இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கோல்டு, ஈக்விட்டி, டெப்ட் 3 கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கமோடிட்டிஸ், REITஸ்லாம் இருக்குது. பட் இது 3 தான் மேஜராக டைவர்சிஃபை பண்ணுறது. டெட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்லாஷ் பண்ண போகிறாங்கன்னும் போது டெப்டில் அதிக ஃபோக்கஸ் இருந்ததுன்னா சேஃபாக உங்களால் 12-15% ரிட்டர்ன்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மூலமாகவும் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் மூலமாகவும் எடுக்க முடியும். அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் வேல்யூ ஸ்டாக்ஸை எடுத்து வச்சோன்னா அடுத்த 2-3 இயர்ஸ்லையோ 4 இயர்ஸ்லையோ மிகப்பெரிய க்ரோத்தை அந்த வேல்யூ ஸ்டாக்ஸ் கொடுக்கும். ஈக்விட்டி, டெப்ட், கோல்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் இருந்ததுன்னா க்ரோத்தை கொடுக்கும். இந்த மல்டி அசெட் ஒன்றுத்தை மாற்றி ஒன்றுத்தை கரெக்டாக வாங்கி விற்கிறது மூலமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 21 வருஷமாக இந்த ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ் வருஷம் கொடுக்கல, பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 21% மேலே. இதே காலகட்டத்தில் கோல்டில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் போது தங்கத்தை வாங்குறதுக்கு பதிலாக ஃபியூச்சர்லையும் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ற கம்பெனிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்பலாம். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னா நான் கோல்டு வாங்கணும் அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக சுற்றி இருக்கவங்க சொல்லி வீட்டில் சொல்லி பியர் ப்ரெஷரில் நம்ம ஒரு சீட்டு போடுவோம் இல்லை எதாவது வாங்குவோம். அதுக்கு பதில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை SIP போட்டிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இன்னும் தாராளமாக கோல்டு வாங்கலாம். 12% முதலீடு பண்ணி ஒரு க்ரோத் ஆகிறதுக்கும் 21% அதே பணம் க்ரோ ஆகிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? 15 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான நகையை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும், அது எவ்வளோ ரேட்டு ஏறினாலும் சரி. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டில் முதலீடு பண்ணோம் அப்படின்றதுக்கும் இந்த ஃபண்டை கன்சிடர் பண்ணி SIP பண்ணலாமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சரி, இது வந்து தங்கத்தை விட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். வீடு வாங்குறதை விட இல்லைனா சொந்த வீடு எமோஷனல் டிசிஷன், அது நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன். உங்களால் முடியும், டவுன் பேமெண்ட் கட்டிட்டு EMI கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்கலாம். ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. நிறைய பேர் வந்து சொந்தமாக ஒரு 2 BHK வாங்கிட்டு இது பத்தலை இல்லைனா இது எனக்கு தூரமாக இருக்குது ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு சம்பளம் ஏறின பிறகு 2வது வீடு 3வது வீடு எனக்கு ரெண்டல் வரட்டும், ஃபியூச்சரில் வந்து நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இந்த இடத்துல நான் வீடு கட்டி வாடகை விட போகிறேன் இல்லைனா ஷாப் கட்டி விட போகிறேன், இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த SMRET ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆல்ரெடி RET இருக்கே, இது என்னப்பா புதுசா அப்படின்னா RET வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல அது வாடகை விட்டு ரெண்டல் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விடுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் யாரு, அந்த மைண்ட் ஸ்பேஸ் அப்புறமா நெக்ஸஸ் இவங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், மால்ஸோ இல்லைனா IT பார்க்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுற கம்பெனிஸ், அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் டெனன்ட் பிடிச்சி எல்லாம் பண்ண பிறகு வர ரெண்டல் இன்கம்மை ப்ராஃபிட்டை தாண்டி டிஸ்பர்ஸ் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6-7% சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இது நிலையானதானா கோவிட் மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அண்ட் இதோட க்ரோத் வந்து இன்னும் இருக்கு அப்படின்றதுனால இந்த RET சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அது ஒரு அட்வான்டேஜ். ஒரு 300 400 இருந்தாலும் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குற மாதிரி RET நெக்ஸஸ் RETயோ இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் டிமேட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணி பை பண்ண முடியும். ஆனால் SMRETன்னும் போது இந்த மார்ச் மாதம் தான் ரெகுலேஷன் செபி கொண்டு வந்தாங்க. ஸோ மினிமம் 10 lakhsலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 10 lakhsன்னும் போது ஒரு வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் 15-20 லட்சம் இல்லை 30 லட்சம் அப்படின்னு கட்ட வேண்டியிருக்கும். அதை தாண்டி EMI இருக்கும். ஸோ EMIயில் போய் மாட்டிக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு வந்து ஒரு 15 லட்சம் 25 லட்சம்னு ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். சரி, அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேஞ்சிபிள் அசெட், ஒரு அசெட்னு ஒன்று இருக்குது ரியல் எஸ்டேட்டு. அந்த அசட்டை வந்து நேராக பார்க்க முடியுது. அதுக்கு டெனன்ட் வராங்கன்னும் போது ரிஸ்க் குறைஞ்சிருச்சு. அது விற்காத இடத்துல இருந்தால் தான் ரெண்டல் வருமா, நிறைய கேள்விகள் இருக்கும்.
அந்த எந்த இடம் யார் வச்சிருக்கா, அங்கே யார் டெனண்ட் வராங்க, இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இன்வெஸ்டருக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேஞ்சிபிள் அசெட் ரிஸ்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டெனண்ட்டு 3 வருஷம் லாக்இன் பீரியட், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா 3 இயர்ஸ் ரெனியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலும் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அடுத்த 5 இயர்ஸ் இந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் வரும் இந்த ப்ரொஜெக்ஷனில், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு வரும் அப்படின்றதும் சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 15%, மோர் தென் 1 இயர் 10%. இது வந்து ஈக்விட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் உள்ள ப்ராடக்ட்டு ஒரு கிளைண்ட் வந்து 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த 15 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மாதமான 9,000 சில்லற ரூபாய் வந்து ரெண்டல் இன்கமாக 13ஆம் தேதி அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ மாதம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வர பணத்தையும் அவங்க எஸ்ஐபியாக போட்டுருவாங்க. ஸோ ஆவரேஜாக இந்த கம்பெனி 8.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த எஸ்ஐபி போடுறதும் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் மாதம் 9,000 ரூபாய் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 19-20 லட்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது அந்த பணத்தையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு 8.5% ரிட்டர்ன்ஸ். இதுவும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஈஸியாக 15 to 20% ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ஓவராலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே வந்து நீங்கள் ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு 8-9 லட்ச ரூபாய் வந்து ரெண்டல்ஸாக வந்துடும். இது வந்து நீங்கள் தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம், மீதி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 3rd இயர் 4th இயர்லேருந்து உங்கள் ரெண்டல்ஸும் அப்ரிஷியேட் ஆகும். இதுவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் போட்டு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போடுறீங்க அப்படின்னா, இல்லை ஆன்விட்டியில் போடுறீங்கன்னா ஃபிக்ஸட் 6 to 7% மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இதுவே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போட்டிங்கன்னா போடுற ரிட்டர்ன்ஸ் வந்து மேபி ஒரு ஸ்டார்டிங்கில் 8.3% இருக்கலாம். இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். எந்தெந்த கம்பெனிஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரேட்டா, அசெட் மாங்க், ப்ராப்ஸ்டாட், ஹெச்பிட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இதில் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கம்பெனியா, இவங்க கொடுக்குற கம்பெனிஸோட டேட்டா வந்து ஃபுல்லாக இருக்கா, அதை வந்து நம்ம யார்கிட்ட வெரிஃபை பண்ண முடியுதா, அந்த லொக்கேஷனில் அதை தேடி பார்த்தா கிடைக்குதா, நேரில் விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ப்ராடக்ட்டில் தான் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ரெகுலராக ரிட்டர்ன்ஸ் வருதா, எவ்வளோ வருஷமாக இவங்க வந்து இந்தியாவில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஏயுஎம், ஒரு அசட் ஒரு 20 கோடினா எத்தனை அசட்ஸ் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த ஃபேக்டர்ஸை நம்பி தான் நீங்கள் அந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா மினிமம் 15-20 லட்சம் அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய பணமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு ரெண்டல் இன்கம் 8-9% ஸ்டார்ட் ஆகுது. 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து 12-13%, 15%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவே ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுக்கணும். இதை நீங்கள் வாடகை விட்டிங்கன்னா ப்ராப்பராக வருமானு தெரியாது. வாடகையும் வந்து 3-4%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அது இல்லாமல் டிப்ரிஷியேஷன் காஸ்ட் 3-5 வருஷத்துக்கு அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பட் அதுவே இந்த ப்ராடக்டாக இருந்தால் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அவங்க கண்டினியூ பண்ணுற வரைக்கும் ரெனியூ பண்ணலாம், அதுக்கப்புறம் பணத்தை எடுத்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்டில் போட போகிறீங்க. போட்ட பணமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஓவராலாக 15-20%க்கு மேலே ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் SMREIT. இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட்டையும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.